நண்பர்களே வணக்கம். ஏப்ரல் 1 அன்று முட்டாள்கள் தினத்தில் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸில் டமார் என்று ஒரு சத்தம் கேட்டது. அது வேற ஒன்றும் இல்லைங்க, இஸ்ரேல் விட்ட ராக்கெட் மிசைல் தான். டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் பயங்கரவாதிகளின் ஆயுத பேரம் நடந்து கொண்டிருந்தது. ரகசியமாக ஹிஸ்புல்லா வழியாக ஹமாஸுக்கு ஆயுதம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம் நடந்து கொண்டிருந்தது. இஸ்ரேல் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? அதனுடைய மூக்கு வேர்த்தது. 3 மிசைல்களை விட்டு அந்த ஈரான் தூதரகத்தை கட்டடக் கழிவாக மாற்றியது. அது ஈரானையும் சிரியாவையும் ஏப்ரல் ஃபூல் ஆக்கியது. வெளியே சொல்ல முடியாத வெட்கக்கேடாகிவிட்டது. ஏண்டா இஸ்ரேலிய பயலே, நீ காசாவில் தானடா காசா பட்டன் தச்சுக்கிட்டு இருந்த, திடீர்னு ஏன்டா சிரியாவுக்குள்ளே பூந்து ஈரானோட கன்சலேட் பில்டிங்கை தகர்த்து எரிஞ்ச? இது உன் கொழுப்பு தானே? அங்கே இருந்த அப்பாவிகள் 2 இராணுவ மேஜர் ஜெனரல்கள், 6 இராணுவ வீரர்கள், 3 சிரியா நாட்டுக்காரன், 1 லெபனான் நாட்டுக்காரன், அப்படி ஆக மொத்தம் 16 பேர் க்ளோஸ். அவர்களை இந்து முறைப்படி பஸ்பமாக்கி போட்டிருக்கிய, இது உனக்கே நல்லா இருக்கா? அவங்க கலைஞரின் பேனாவை வைத்து ஒரு ஆயுத ஒப்பந்தம் தானடா போட்டாங்க. அது உனக்கு பொறுக்கலையா? ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதம் விற்க வந்த வியாபாரிகளை அநியாயமா இப்படி கண்ணு முன்னு தெரியாம தாக்கி கொண்டு போட்டு இருக்கிய. 6000 ராக்கெட்டு விட்டு இஸ்ரேலியர்களை கொன்ன ஹமாஸுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு? இல்ல தெரியாம தான் கேட்கேன். ஹமாஸ் யுத்தத்தை ஏமன், ஈரான், சிரியா, லெபனான், ஈராக்கு, துருக்கி எல்லா நாட்டுக்கும் இப்படி விஸ்தரிச்சுக்கிட்டே போவியா? எந்த இஸ்லாமியனையும் நிம்மதியா தூங்க விட மாட்டேன் போல் இருக்க. அவங்கள குனிஞ்சு நமாஸ் பண்ண விடுங்கய்யா. அவங்க நாட்டு ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு எவங்கிட்டயோ நீ காசு வாங்கிட்டு தமிழ்நாட்டு கூலிப்பட மாதிரி செயல்படுறேன்னு எனக்கு தெரியுது. சர்வாதிகாரி ஸ்டாலின் கிட்ட சொல்லி நீ எந்த கொம்பனா இருந்தாலும் உன்னை இரும்பு கரம் கொண்டு அடக்கி விடுவோம். ஜாக்கிரதை என்று மட்டும் இப்போதைக்கு சொல்லி வைக்கிறேன். இந்தியாவைத்தான் ஸ்டாலின் காப்பேன்னு சொன்னாரே தவிர, அதுக்குன்னு ஈரான், சிரியா, லெபனான் என்று மற்ற எல்லா மிடில் ஈஸ்ட் நாடுகளையும் காக்கிறதுக்கு ஸ்டாலினை கூப்பிட்டா எப்படியா அவர் வருவார்? அவருக்கு தேர்தலில் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையெல்லாம் இருக்குல்ல. ஒத்த மனுஷனா அவர் எத்தனை நாடுகளை தான் காப்பாற்றுவார்? சொன்னால் புரியாது, புரிந்தால் விளங்காது. அதனால அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேலுக்கு பதிலடி தரப்படும் என்று ஈரான் அறிவித்து இருக்கு. ஈரானில் உள்ள குட்ஸ் ஃபோர்ஸ் பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெசா சகேதியை கட்டடக் கழிவில் இருந்து வலிச்சு எடுக்க வேண்டியதா ஆயிப்போச்சு. அந்த மாதிரி பணிபுட்டைய பாவிப்ப. அவரோட அசிஸ்டன்ட் முகமது ஹாடி ஹஜ்ரியா ஹமி, அவரையும் பஸ்பமாக்கி போட்டு படுபாவி. ரொம்ப காலமாகவே சிரியாவில் ஈரான் அமைச்சு கொடுத்த ராக்கெட் ஏவுதளத்தை பைனாக்குலரில் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தது இதுக்கு தானா? நாங்களும் இஸ்ரேல் ராணுவம் பொழுது போகாமல் பைனாக்குலரை வச்சுக்கிட்டு இயற்கை காட்சிகளை எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சது எவ்வளோ பெரிய தப்பாக போயிடுச்சு. அது ஏன்டா எங்களை தாக்குறதுக்கு முட்டாள்கள் தினத்தை தேர்ந்தெடுத்தீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? பாலஸ்தீனத்தையே ஒரு காயலாங்கடை ஆக்கின மாதிரி ஈரான் சிரியாவையும் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களாடா? ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு துப்பாக்கி கூட இங்கிருந்து போய் சேர்ந்து விடக்கூடாதுன்னு ஈரானை பயமுறுத்தி பார்க்குறீங்களா? ஹிஸ்புல்லா ஹமாஸை மாட்டுக்கறி போட்டு வளர்க்குறதே நாங்கள் தான். எங்களையே அடக்க பார்க்குறீங்களா? எங்களை என்ன அடங்க மறுன்னு அறிவிச்சுக்கிட்டு கிட்ட நெருங்கினதும் கமந்து படுன்னு சொல்கிற விடுதலை சிறுத்தை கட்சிகள்னு நினச்சிட்டிங்களாடா? நாங்கள் ஈர வெங்காயம் இல்லைடா, வெறும் ஈரான். போக போக அதை தெரிஞ்சுக்கிடுவீங்க. முட்டாள்கள் தினத்தண்டு தாக்கிட்டீங்கல்ல, பதிலுக்கு நாங்கள் எப்படி அடிமுட்டாள்தனமாக தாக்குறோன்னு மட்டும் வேடிக்கை பாரு. நாங்களாவது அகதிகளாக போக பல இஸ்லாமிய நாடுகள் எங்களை சுற்றி இருக்கு. இஸ்ரேல் உனக்கு எந்த நாடுடா இருக்கு? நீங்கள் அகதிகளாக போகணும்னா அமெரிக்காவுக்கு தான் போகணும். அதுக்குள்ள உங்களை நாங்கள் சுட்டு பொசுக்கிடுவோம். நீங்கள் அகதிகளாக அமெரிக்கா போகிற ஆசை இந்த ஜன்மத்தில் நடக்கவே நடக்காது. இப்போதைக்கு பாலஸ்தீன பிரச்சனை தீர விட மாட்டோம். ரம்ஜான் முடிஞ்சதும் பல நாடுகள் ஜனத்தொகையை குறைக்க போரில் இறங்கும் போல தெரியுது. நல்ல அடியும் வாங்கும் போல தெரியுது. காசா ஒரு அணையா விளக்கு. அது அலாவுதீனின் அற்புத விளக்கு அல்ல, சாகசங்களை காட்டுவதற்கு. இஸ்ரேல், ஈரான், சிரியா, லெபனான், ஏமன், ஈராக்கு போன்ற நாடுகளுக்கு டூரிஸ்டுகள் போக வேண்டாம் என்று பல நாடுகளும் அறிவித்துள்ளன. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி எச்சரிக்கப்பட்டுள்ளனர். துணிச்சல் உள்ளவன் தான் மிடில் ஈஸ்டுக்கு போவான்.
முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாட்டிலிருந்து போலீஸ் துணையோடு சிலர் போனாலும் போவாங்க. அதை யார் தடுக்க முடியும்? போயிட்டு போகட்டும், விட்டுடுங்க. இந்த போர் பதட்டத்தினால் வான்வெளி போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது. ஏற்கனவே செங்கடலை குருதிக்கடலா மாற்ற ஹூதிஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இந்தியர்கள் யாரும் அங்க போக வேண்டாம், ஓட்டு போட்டுவிட்டு ஜூன் 4ஆம் தேதி வரை இந்தியாவில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டிவி முன்னாலேயே உட்கார்ந்தாலே உங்களுக்கு நல்லா பொழுது போகும். தோத்ததுக்கு பிறகு எப்படி தோற்றோம் என்று டிபேட் எல்லாம் கூட நடக்கும். பார்க்க ஜாலியாக இருக்கும். அதை விட உங்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் வேணும்? எல்லாமே ஓசி தானே. அமெரிக்கா இஸ்ரேலில் உள்ள அமெரிக்கர்களை பாதுகாப்பாக இருக்கும்படி கூறிவிட்டது. இஸ்ரேலியர்களை பாதுகாக்க எங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அவங்களுக்கே அந்த திறமை இருக்கிறதுயா. அவர்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும். முடியாத பட்சத்தில் அமெரிக்கா போரில் இறங்கும் என்று அறிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஏற்படும் ஒவ்வொரு துன்பங்களுக்கும் அமெரிக்கா துணை நிற்கும் என்பதே ஒரு எழுதப்படாத விதி. அப்படி தாக்க வேண்டியது வந்தால் நீர், நிலம், ஆகாயம் போன்ற வழிகளை அமெரிக்கா தேர்ந்தெடுக்கும். அமெரிக்காவின் கப்பற்படை இப்போதே மத்திய கிழக்கு கடற்கரையில் நிலை கொண்டு உள்ளது. தயாரித்து வைத்திருக்கும் ஆயுதங்களை துருப்பிடிக்க விடக்கூடாது. பார்த்தீங்களா? 2 வாரத்துக்கு முன்பே இஸ்ரேல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துவிட்டது. ஈரான் பயங்கரவாத குழுக்களை வைத்து தங்களை தாக்கும் என்பது அதற்கு மிக நன்றாகவே தெரியும். இதுவரையில் 33,700 பேருக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொன்று குவித்துள்ளது. 76,000 பேர்களை முடமாக்கி இருக்கிறார்கள். இதுதான் அக்டோபர் 7ஆம் தேதி அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி. இன்னும் வேண்டுமானால் கேளுங்கள், தருகிறோம் என்கிறார்கள் இஸ்ரேலியர்கள். நாங்கள் 1350 இஸ்ரேலியர்களை இழந்துள்ளோம். ஒரு இஸ்ரேலியன் இஸ் ஈக்குவல் டு 50 பாலஸ்தீனர்கள். அந்த கணக்குப்படி பார்த்தா இன்னும் நிறைய கொல்ல வேண்டியது பாக்கி இருக்கு. இப்போ ஒரு இஸ்ரேலியன் இஸ் ஈக்குவல் டு 100 பாலஸ்தீனர்கள் என்று விகிதத்தை மாற்றிவிட்டோம். தேவைப்பட்டால் அந்த ரேஷியோ இன்னும் உயரும். இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் தொடங்கியதிலிருந்தே ஹமாஸுக்கு ஹிஸ்புல்லா மூலமாக ஆயுத சப்ளை லெபனான், சிரியா, ஈரான் பார்டர் வழியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை தடுக்க இந்த 3 நாடுகளையும் தாக்க வேண்டியது இருக்கிறது என்று தன்னிலை விளக்கம் கொடுக்கிறது இந்த இஸ்ரேல். இவர்கள் தானாக திருந்தாவிட்டால் நாங்கள் திருத்திவிட்டு போகிறோம். அயத்துல்லா அலி ஹோமேனி இஸ்ரேல் வில் பி பனிஷ்ட் என்று தனது தொடையை தட்டி சிகர் தவான் போல சூளுரைத்தாலும் ரெவல்யூஷனரி கார்டு தலைவன் மண்டையிலேயே பாம போட்டு பீஸா ஆக்கிட்டா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? எந்த நைனா சபை வந்து சொன்னாலும் இஸ்ரேலை தாக்கி தரைமட்டம் ஆக்குவோம் என்று கூவியிருக்கிறார் கோமேனி. மனித உயிர்கள் சாவதை நம்மால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிகிறது. இது கூட டார்வினின் செலக்ஷன் ஃபார் த ஃபிட்டஸ்ட் என்ற விதிப்படி உள்ளதோ என்று நாம் என்ன கண்டோம்? இதில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் யார் என்பது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஆகஸ்ட் 4, 2020 அன்று பெய்ரூட் துறைமுகத்தை குண்டு போட்டு அழித்ததில் ஹிஸ்புல்லாக்களின் கைங்கரியமும் உண்டு. லெபனான் ஹிஸ்புல்லாக்களின் பிடியில் தான் இப்பவும் உள்ளது. பின்புலத்தில் ஈரான் உள்ளது. லெபனானில் 80%க்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டுக்கும் கீழ்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கல்வி, ஹெல்த் எல்லாமே ஹிஸ்புல்லா அரசாங்கம்தான் கவனிக்க வேண்டும். அதெல்லாம் வெறும் கேள்விக்குறியாகத்தான் இப்போது ஆக்கப்பட்டுள்ளது. காசாவிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது. அங்குள்ளவர்களுக்கு கல்வியும் கிடையாது, ஹெல்த்தும் கிடையாது. இப்ப குடியிருக்க வீடும் கிடையாது. நடப்பது ஹமாஸ் அரசாங்கமாச்சு. இப்ப ஈரான் இஸ்ரேல் மேல் 300 ஏவுகணைகள், ட்ரோன்கள் விட்டு தாக்கி இருக்கிறது. அதையெல்லாம் எல்லையிலேயே இஸ்ரேல் குறுக்கிட்டு தாக்கி அழித்து விட்டது. அது வேற விஷயம். இது உலக போராக மாறுவது ஈரான் கையில் தான் இருக்கிறது. இப்பவே பெட்ரோல், டீசல் விலை உலக சந்தையில் ஏறிவிட்டது. கோல்டு விலை தலைக்கு மேல் போய்விட்டது. ஒரு பவுன் 75,000 தொடும் என்று சொல்கிறார்கள். இது இஸ்லாமிய நாடுகளுக்கும் கிறிஸ்துவ நாடுகளுக்குமான போராக மாற்ற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அது ஒரு கவலைக்குரிய விஷயம். இராணுவ வீரர்கள் அதிகம் உள்ள நாடாக ஈரான் இருந்தாலும் இராணுவ பலம் என்பது இஸ்ரேலிடம்தான் உள்ளது. ஒவ்வொரு இஸ்ரேலியனுக்கும் ஒவ்வொரு இராணுவ தளவாடங்களையும் இயக்க தெரியும். முதலில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது அதை அங்கீகரித்த 2வது நாடு ஈரான். 1979 வரை நட்பு நாடாக இருந்த ஈரான் எதிரியாக மாற காரணம் அயத்துல்லா கோமேனி.
1979 நடந்த ஈரான் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் கோமேனி இஸ்லாமிய நாடுகளின் ஒட்டுமொத்த தலைவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். அதை நடத்துவதற்கு இஸ்ரேல் வெறுப்பு கை கொடுத்தது. இஸ்ரேல் என்ற நாடே உலகத்தில் இருக்கக்கூடாது, அது இருக்கும் வரை இஸ்லாம் உலகத்தில் பரவாது என்று அறிவித்தான். இஸ்லாமை தவிர மற்ற எல்லா மதங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. அதை நிறைவேற்ற எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் தீவிரவாத படைகளை உருவாக்கி பண உதவியும் அளித்தான். உலக நாடுகளில் தீவிரவாதம் பரவ அவனே காரணம். அதற்காக இந்தியா போன்ற நடுநிலை நாடுகளிடம் நல்லவன் போல் நடித்தான். இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காகவே இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை தீர்ந்து விடாமல் இருக்க கோமேனி அப்பாவி பாலஸ்தீனர்களை தூண்டிவிட்டான். வன்மம் குறையாமல் பார்த்து கொண்டான். 1967க்கு முன்பு இருந்த பாலஸ்தீனம் வேண்டும் என்கிறான். அது நடக்கிற கதையா? இவர்களின் கோபம் எப்போதும் டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் அண்ட் டெத் டு ஜூஸ் என்பதாகத்தான் இருக்கும். சாவுக்கு ஆசைப்படும் இவர்களை தேடி சாவும் வருகிறது. இல்லையென்றால் 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஈரானியர்கள் இஸ்ரேலியர்களை ஏன் வெறுக்க வேண்டும்? ஈரானியர்கள் எல்லோரும் ஜியா முஸ்லிம்கள், பாலஸ்தீனர்கள் சன்னி முஸ்லிம்கள். சன்னி முஸ்லிம்கள் உள்ள சவுதி அரேபியாவை முந்திக்கொண்டு இஸ்லாமியர்களின் தலைவனாக ஈரான் முயல்கிறது. இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் சகித்து கொண்டு இருந்தாலும் ஷியாவுக்கும் சன்னி முஸ்லிம்களுக்கும் உள்ள பகை இன்னமும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹூத்திஸ் மற்றும் பாப்புலர் ஃபோர்ஸ் இவைகள் எல்லாவற்றையும் இஸ்ரேல் அழித்து கொண்டே இருந்தால் ஈரானுக்கு பின்ன கோபம் வராதா? அவனுடைய ஆசைகளை ஷெல்லிங் மூலமாக இஸ்ரேல் தகர்ப்பதை பார்த்தால் கோபம் வரத்தானே செய்யும். இப்படி ஈரானின் வளர்ப்பு நாய்களை இஸ்ரேல் கொண்டு கொண்டே இருந்தால் ஈரானுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வராதா? ஆப்ரஹாம் அக்கார்டு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மொராக்கோ, சூடான், UAE, பஹ்ரைன் போன்ற சன்னி முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலுடன் டிப்ளமேட்டிக் உறவு வைத்துள்ளன. அது ஈரானுக்கு பொறுக்கவில்லை, பிடிக்கவில்லை. ஓஸ்லோ அக்கார்டு ஒப்பந்தத்தின்படி, அதாவது யாசர் அராஃபத்தும் இஸ்ரேலும் போட்ட ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் என்ற நாட்டை பாலஸ்தீனம் ஒரு நாடாக அங்கீகரித்தது. அவரது மரணத்துக்கு பிறகு கோமேனி இதில் நுழைந்து கெடுத்து விட்டான். 2004 யாசர் அராஃபத்தை விஷம் வைத்து கொன்றார்கள். கோமேனியின் திட்டத்துக்கு இடைஞ்சலாக இருந்ததால் அது நடந்தது. ஈரானிடம் இஸ்ரேலிடம் இருப்பது போன்ற பவர்ஃபுல் ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. வெறும் மிசைலை வைத்துக்கொண்டு இஸ்ரேலை அழிக்க முடியாது என்பது காசா யுத்தத்திலேயே தெரிந்துவிட்டது. ஈரானிடம் இருப்பது சாதாரண விமானப்படை தான். இஸ்ரேலிடம் உள்ள துல்லியமாக தாக்கும் போர் விமானங்கள் ஈரானிடம் இல்லை. இருந்தாலும் அது நாய் கையில் கிடைத்த தேங்காய் தான். இவ்வளவு நாளும் இஸ்ரேலுடன் நேரடி போரில் இறங்காமல் இருந்தது ஈரான். இஸ்ரேலுடன் போரில் இறங்கினால் ஈரானின் 5 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்கள் உடனடியாக இஸ்ரேலால் அழிக்கப்படும் என்பது கோமேனிக்கும் தெரியும். அந்த 5 நியூக்ளியர் பிளான்டும் உடனடியாக அழிக்கப்படும் போர் தொடங்கினார். இஸ்ரேல் ஈரானுக்கு மறந்து போக முடியாத அளவுக்கு டேமேஜை ஏற்படுத்த முடியும். அது கோமேனிக்கும் தெரியும். அதனால தான் பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா நடக்கிறதே வேற என்று வெறும் மிரட்டல் மட்டும்தான் விட முடிகிறது. அதைத்தான் அறிஞர் ஸ்டாலின் அன்றே சொன்னார். இந்த போரில் கடைசியாக வெல்லப் போவது மோடி தான், இஸ்ரேல் தான் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். மீதி கதைகளுடன் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.